அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையராகிய உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்த அருமையான அண்ணன் அவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துதலை ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆமாம். ஆண்டுடைய வார்த்தைகளாக செல்வதற்கு முன்பாக அண்ணன் சொன்னது போல என்னுடைய ஸ்தாபனத்தை குறித்த ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு ஒரே ஒரு கருத்தை ஜெபித்து விட்டு நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்காக செல்லலாம். என்னுடைய ஸ்தாபனத்துடைய பெயர் சர்ச் குரூப் மிஷனரி மூவ்மெண்ட் என்று சொல்லுவோம். சுருக்கமாக CGMM என்று பார்க்கிறோம். திருச்சபை வளர்ச்சி மிஷனரி இயக்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இயக்கமானது எப்படி உருவானது என்று சொன்னால், ரெவரண்ட் ஜே.சி. போஸ்மையப்பன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் CSA குருவானவராக இருந்து மதுரை மாவட்டத்திலே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வந்த நாட்களில், அதாவது 1975 வருடம், அந்த வருடத்தில் அந்த ஊழியத்தை ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். வட மாநிலத்தில், அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பம்ரகாட் என்கிற ஒரு தாலுகா உண்டு. கரோச்சரி என்கிற மாவட்டத்திலே பம்ரகாட் என்கிற ஒரு தாலுகா உண்டு. அந்த தாலுகாவிலும் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களையும் காண்பிக்கிறார். இந்த ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் சொன்னால், அரங்கியல்வாணிகள். எப்படி சாப்பிட வேண்டும் என்பது தெரியாது, எப்படி உடை உடுத்த வேண்டும் என்பது தெரியாது. பெண்கள் இடுப்புக்கு கீழாக தான் உடையை உடுத்திக் கொள்வார்கள். ஆண்களும் ஒரு சின்ன கச்சையை போட்டுதான் கட்டிக் கொள்வார்கள். இதுதான் நம்மளுடைய வழக்கம். பிறந்த குழந்தைக்கு வாயிலை சாராயத்தை தொட்டு வைப்பார்கள். 1 வயது 1.5 வயது குழந்தைகள் இந்த சாராயத்தை குடிக்கவில்லை என்று சொன்னால் உடம்பிலே சூடு கொடுத்து விடுவார்கள். ஒரு சம்பவத்தை நான் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு விழா நடக்கும். இந்த சென்ட்ரிங் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம வைரத்துல ஒரு என்னுடைய கை அளவுக்கு ஒரு திடமான ஒரு மூங்கில் கம்பு பென்சில் போல கூர்மையாக்கி ஷார்ப்பா கூர்மையாக்கிடுவாங்க. அந்த கூர்மையாக்கப்பட்ட அந்த கம்பில் சின்ன குழந்தைகள், அதாவது 6 மாதம் முதற்கொண்டு 10 மாதங்களுக்கு உட்பட்ட அந்த குழந்தைகளை வயிற்று பகுதியிலே நறுக்கென்று சொருகி விடுவார்கள். அந்த குச்சியிலே நான் ஏற்கனவே சொன்னது போல, பிறந்த குழந்தைகளுக்கு சாராயம் கொடுக்கும் பட்சத்தில் பெரியவர்கள் குடிக்காமல் இருப்பது சாத்தியமல்ல. இதில் இருக்கக்கூடிய அனைவரும் சாராயத்தில் மிதந்திருப்பார்கள். குறிப்பாக அந்த பண்டிகை நாளிலே எல்லோருமே மிகுந்த சாராயத்திலே நிறைந்து காணப்படுவார்கள். ஆண்கள், பெண்கள், சிறுவர், வாலிபர்கள் சொல்லி ஒரு பெரும் கூட்டம் இப்படி அந்த இடத்துல இருக்கும். கொண்டடிந்து கொண்டு அவருடைய மொழியிலே பாடல்களை பாடிக்கொண்டு ரொம்ப மிகுந்த சந்தோஷத்துல நின்று கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்குரிய அந்த பூசாரி ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட செய்தியை அவர் வெளிப்படுத்துகிற பொழுது கீழே நிற்கக்கூடிய மக்கள் அந்த குழந்தையை நோக்கி தாக்க முற்படுவார்கள். கையில் என்ன இருக்கோ அதை கொண்டு எறிவாங்க. கல் இருந்தாலும் சரி, கத்தி இருந்தாலும் சரி, கம்பு கொண்டு அடிப்பாங்க. இப்படி படத்தை தாக்குவாங்க. ஒரு சில குழந்தைகள் குறிப்பிட்ட டைம் எடுக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைகள் மறித்து விடுவாங்க, செத்துவாங்க. செத்து போன குழந்தையை தூக்கி தூரம் போட்டுருவாங்க. நம்ம டீயை குடிச்சு கப்பை தூக்கி தூரம் போட முடியாது. அதே போல அந்த குழந்தையை தூக்கி தூரம் போடுவாங்க. அடுத்த குழந்தைய போட்டி போட்டு கொண்டு வருவாங்க. என் குழந்தை தர, உன் குழந்தை தர சொல்லி. எந்த குழந்தை அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் சாகாமல் இருக்கோ அந்த குழந்தை வரைக்கும் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். அந்த குழந்தை மேலே கிட்ட துடித்து கொண்டிருக்கிற பொழுது கீழே இருந்து பலவிதமான ஆயுதங்களை கொண்டு தாக்குவார்கள். அந்த குழந்தையின் உடம்பு அடிபட்டு காயப்பட்டு தோள்கள் பீந்து மண்டை உடைந்து பிற்கப்பட்ட நிலையிலே ரத்தம் அங்காங்கே பீச்சிட்டு அடிக்கிற பொழுது கீழே நிற்கக்கூடிய மக்களில் யாருடைய உடம்புல அந்த குழந்தையுடைய ரத்தம் படுகிறதோ அவர்களுக்கு அவருடைய பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை என்கிற அந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக அவர்கள் அமிதமாக செயல்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். பிரியமானவர்களே, விதமான இருக்கக்கூடிய நிலைமை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் என் தேவன் என்னுடைய ஸ்தாபனத்தை தரிசனமாக காண்பித்து இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதை அழைக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர் குருவானவர் என்கிற பதவியை தொடர்ந்து வேண்டாம் என்று சொல்லி எழுதி கொடுத்து விட்டு ராஜினாமா செய்து கர்த்தருடைய பணியை செய்வதற்காக கர்த்தர் அவருக்கு தந்த அந்த தரிசன பூமிக்கு சென்று அவர் போகிற போது 3 பேர் அவர்களுடைய இணைந்து கொண்டார்கள். 3 பேரை கொண்டு துவக்கப்பட்ட அந்த இயக்கமானது இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் இந்தியாவில் 16 மாநிலங்களில் இந்த ஊழியமானது விரிவடைந்திருக்கிறது.
2 இடங்களில் ஆதிவாசி ஹோம், சில்ட்ரன்ஸ்க்காக ஹோம் வைத்திருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அந்த ஹோம்ல படித்த ஒரு தம்பி போன வருடம் நீட்ல பாஸ் பண்ணியிருக்கான். இருந்த ஒரு ஆச்சரியக்கு வந்த விஷயம், நீட்ல பாஸ் பண்ணி இவன் டாக்டருக்கு படிக்க போறான். அதை படிச்ச அநேகர் இன்றைக்கு மிஷினரிகளாக ஊழியர்களாக இருக்கிறார்கள், சிலர் டீச்சர்ஸ்களாக மாறி இருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு பேச்சு மொழி உண்டு, எழுத்து மொழி இல்லை. பேச முடியும், அதை எழுத முடியாது. அவங்களுக்கு எழுத்து மொழி இல்லை. உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக ஒன்று சொல்லலாம். நெறிப்பவர்களை நம்ம பார்த்துருக்க முடியா? அதை விட ரொம்ப பிரதாபமான நிலைமையில இந்த ஜனங்கள் இருப்பாங்க. கிட்ட போக முடியாது, அவ்வளோ ஒரு பேட்ஸ்மேன் இருப்பாங்க. பிடிக்க மாட்டாங்க, அவங்க சாராயத்தை பிடிப்பாங்க. வித்தியாசமான சூழ்நிலை கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு தன்னுடைய அன்பை விதைத்து அவர்களை ஊழியர்களாக மாற்றி இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி வருகிறார். அல்லேலூயா. இந்த ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் நினைக்கிற காரியங்கள் சொல்ல முடியும், சமயம் இல்லாதபடினாலே நான் சுருக்கமாக இந்த வார்த்தையை நிறுத்திக் கொள்கிறேன். தயவு செய்து இந்த சிஜிஎம்எம் என்கிற ஊழியத்திற்காக நீங்கள் தயவாய் ஜெபிக்க உங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு காரியத்துக்காக மாத்திரம் ஜெபித்து ஆண்டோடு வாக்குகளாக செல்லலாம். ஜெபிப்பதற்கு முன்பாக வசனத்தை வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் முதல் வசனம். வேதத்தை கை வைத்திருப்பவர்கள் எல்லாரும் தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் சங்கீதம் 65 வாசனம் 2வது வசனம் இப்படி எழுதுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லியிருக்கிறார். இங்கே ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதில் ஒன்று அவன் ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. பவுலுக்குள் இருந்த தரிசனம், பவுலுக்குள் இருந்த ஒரு உத்வேகம், பவுலுக்குள் இருந்த ஒரு வாஞ்சை என்னன்னு சொன்னால் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. ஏன்னு சொன்னால் அவர் ஒரு காலம் இயேசுவை அறியாதவராக, ஒரு நிர்மூடராக, ஊழியர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறவராக இருந்தபடினாலே, அவர் அந்த ஆண்டவரை அறிந்தபடினால் எல்லா ஜனங்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தோடு விதமாய் சொல்கிறார், இஸ்ரவேலர் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. ஆமென். அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மேலும் ஒரு வாரம் வேண்டும். அது என்னவா இருக்கணும்? இந்தியர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. 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 ஆமா, இந்தியர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நான் இந்தியாவில் இருக்கிறேன், நான் ஒரு இந்திய குடிமகன். யாரோ ஒரு ஆண்டவரை குறித்து எனக்கு சொன்னதுனால நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமென். உங்களுக்கு ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய அன்பை குறித்து உங்களுக்கு சொல்லாம இருந்திருந்தால் இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்து பண்ணி வேற எப்படியும் இருந்திருப்பீங்க. நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், ஒருவர் உங்களுக்கு அறிவித்தபடினால், அந்த தேவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடினால் இன்றைக்கு இந்த இடத்தில் வந்து வேதத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், பலவிதமான காரியங்கள் ஆண்டவருக்காக செயல்படுத்துகிறீர்கள். அண்ணன் சொன்னது போல ஒரு மிஷனரியை கூட தாங்கி ரொம்ப சந்தோஷம். இன்னும் நாம் செய்த ஒரு காரியம் ஜெபிக்க வேண்டும். ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் முழங்காலில் நின்று ஒருவர் கைகள் கோர்த்து கொண்டு தயவு செய்து ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிடம் முழங்காலில் நில்லுங்க. கர்த்தருக்காக, நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தது உங்களை யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி நம்ம இந்திய தேசத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். சர்வ வல்லமையுள்ள தேவனை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரிகளையும் உடையவரே, ஆண்டவரே, இந்த இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உடைய சீஷனாகிய தோமாவை அனுப்பி வைத்தவரை உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். ஆண்டவரே, அநேக அப்போஸ்தலர்கள், ஆண்டவரே, மிஷனரிகள், ஊழியர்கள் என்று சொல்லி எழும்பி இருந்தாலும் கூட இன்றும் எங்கள் தேசம் சந்திக்கப்படாமல் இருக்கிறதா? எங்கள் தேசம் சந்திக்கப்பட வேண்டும். உடைய அன்பை அறிய வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை அறிந்து கொண்டது போல எங்கள் தேசம் உண்மை அறிந்து கொள்ளட்டும். யாராவது ஒரு சத்தத்தை ஜெபிக்கலாமா?
நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை இரக்கம் நிறைந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசாரிக்கும்படியாக உமது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் ஆண்டவரே இந்திய தேசத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ரட்சிப்பை தந்த தேவன் அப்பா, இந்திய தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு ரட்சிப்பை தரும்படியா அப்பா, தேசத்தின் நடுவில் இருந்து உலாவுகிற தேவன், ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது ரட்சிப்பு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடந்து வர போற தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை எதிர்நோக்கி காத்திருந்து ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் இன்னும் அபிஷேகத்திலே நடத்தும்படியாய், ஆலயங்களை நடத்தும்படியாய், ஒவ்வொரு சபைகளும் உயிர்மீச்சை அடையும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, கேட்ட காரியங்களை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம்ப்பா. அப்பா, இந்த பச்சை பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, உமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சட்டங்கள், அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த மிஷனரி ஸ்தாபத்தின் மூலமாக நீர் துடைத்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. உமது ரத்தத்தினாலே மாத்திரம் மீட்பு உண்டு என்று அந்த மகாராஷ்டிரா பட்டணத்திற்கு நீர் சொன்ன காரியத்தை நினைவு கூறி ஜெபிக்கிற ராஜா. அதே போன்று இருக்கிற இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. மிஷனரிகளை எழுப்புவீராக, மிஷனரிகளை ஆண்டவர் உமது கரத்தில் எடுத்து நடத்தும்படியே ஜெபிக்கிற ராஜா. அதை தாங்குகிற பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உமது கரம் கூட இருந்து நடத்துவதாக இந்த தேசம் முழுவதுமாக உமது கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உமது இரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதா. ஆமென். ஆமென். Thank you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக செல்லலாம்.